வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்திலையும் அண்ணாமலை தான் டாப்பு. வெளியானது கருத்து கணிப்பு. யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் படுதோல்வி அடைய போகிறாங்க, இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அண்ணாமலை அரசியல் களத்தில் இருக்கிறாரா, மாநில தலைவரா, வேட்பாளரா, வியூக வகுப்பாளரா, இல்லை எதன் அடிப்படையில் வெளியாயிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் அண்ணாமலை தான் டாப்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்ட லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் என்ன சொல்றாருன்றத நீங்களே கேட்டு வந்துருங்க. அண்ணாமலை அவர்கள் பார்க்கிற போது அறிவாற்றல் 72%, துணிச்சலில் 89%, நிர்வாக திறனில் 80%, துடிப்பான செயல்பாடுக்கு 85%, ஊடக சந்திப்புக்கு 87%, வெகுஜன உறவுக்கு 38%, சமூக அக்கறைக்கு 70% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கேட்டகரியெல்லாம் பாருங்க டாப்ல இருக்கிறார். ஸோ மற்ற தலைவர்களை விட இந்த விஷயத்துல டாப்ல இருக்கின்றார். ஆனா இதுல கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல பின்தங்கி இருக்கின்றார். எந்த இடத்துல தெரியுமா? மக்கள் சந்திப்புல 34% தான் வாங்கியிருப்பாரு. அதை நீங்க மீண்டும் கேட்டு பாருங்க. மற்ற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பக்கத்துல கூட வரல இந்த கேட்டகரியில மற்ற தலைவர்கள். அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் சிறந்த ஒரு தலைவராக இருக்கின்றார். சிறந்த ஒரு தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, அப்படி கருத்து கணிப்படுத்தது யாரு தான் அப்படின்னு கேட்பீங்க. இந்த போட்டோவை பாருங்க. இந்த ஆளு கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான். இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னா அண்ணாமலை அவருடைய துதிப்பாடி, அவ்வளவுதான். அப்புறம் இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு எதிரி. அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு எடுத்து அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. அவர் அதுக்கப்புறம் தந்திருக்கின்ற புள்ளி விவரங்களை பாருங்க. இது ஒவ்வொரு தொகுதியா இருக்கிற டேட்டாஸ், ஒவ்வொரு தொகுதியும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இழுப்புன்னு 230 தொகுதியும் 3 ஆய்வுகள் எடுக்கப்பட்டிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 தொகுதியில டெபாசிட் இருக்குது அதிமுக. அதே மாதிரி தாவேகா கிட்டத்தட்ட 80 தொகுதியில 2ஆவது இடத்துல வராங்க. அதே மாதிரி தாவேகா 50 தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அந்த 50 தொகுதியில குறிப்பா 30 தொகுதியில அக்யூரன்சியா இருக்கு. திமுக கூட்டணி, இன்றைய கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிற போது, பகுப்பாய்வு செய்கிற போது 90 தொகுதியில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற ஒழிய 6% வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு இருக்கிறது. அதிமுக 80 தொகுதியில டெபாசிட் இழக்குமா? 80 தொகுதியில தவேகா 2ஆம் இடம் வருமா? திமுக பொறுத்த வரைக்கும் 90 தொகுதிகளில் தான் வெற்றி பெறுமா? திமுக 6% வாக்கு வித்தியாசம் பின்தங்கி இருக்கிறதா. இன்னும் திமுகவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அழகா இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக காரங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த விளாத்திக்குளம் மாணவி உயிரிழப்ப அந்த மாதிரி இன்னும் அதிமுகவோ இல்ல தவேகாவோ பண்ணாங்கன்னா திமுக இன்னும் வாக்கு வங்கி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். ஆனா அதிமுக மீது இருக்கக்கூடிய வன்மத்தை மொத்தமா கக்கியிருக்கான் இந்த ஆள் பேர் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசும் என்னவோ நான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஏன்னா விருப்பம் இருந்தா தானே இவங்களுடைய பெயர்லாம் நமக்கு நினைவு இருக்கும். ஆனா புள்ளி விவரங்களை எடுத்து அளந்து விடுகின்ற இவனை நானு தேர்தல்லாம் முடிந்து விட்ட பிறகு தவேகா 2ஆம் இடத்துல குறிப்பா 80 இடங்கள்ல வரலன்னு வச்சுங்களேன், செருப்ப கைட் நடிப்பேன். என்ன நீ கருத்து கணிப்படுத்த, என்ன நீ கருத்தை மக்கள் மத்தியில உலாவா விட்டுற, எந்த கூந்தலுக்காக இந்த கருத்து கணிப்பை இப்ப எடுத்து வெளியிட்ட அப்படின்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இவனை நான் கேட்கிறேன். ஏன்னா விஜய்க்கே தெரியுது அவருடைய கட்சி நிலைமை என்னன்ட்டு. அதனாலதான் போய் நம்முடைய உள்துறை அமைச்சரை சந்தித்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறாரான்னு கேளுங்க. இல்ல 2.5 வருஷம் அவரும் நானும் ஆட்சியை பகிர்ந்து கொள்ளுறோம், அதுக்காவது ஒத்துக்கிறாரா பாருங்க அப்படின்னு தவேகா லட்சணம் களத்தில் இருப்பதை பார்த்துட்டு பிறகுதான் உள்துறை அமைச்சரை போய் அவரா சந்தித்து இருக்கின்றார். இதை நான் சொல்லலைங்க, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னார். அதிமுக அழைச்சது, அப்போ விஜய் அவர்கள் நான் வரலன்ட்டார். அப்புறம் அமித்ஷா அழைத்தார், வரலன்ட்டார். ஆனா இப்ப விஜயே போய் அமித்ஷாவை சந்திக்கின்றார். இப்ப ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக அழைக்கின்ற பொழுதே போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா விஜய் ஏகப்பட்ட தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கலாம். அமித்ஷா அழைத்திருக்கின்ற போது போயிருந்தான்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கலாம். இப்ப விஜயே போய் அமித்ஷா கிட்ட பேசுறார். அதனால
அதிமுக பாஜக ரெண்டு பேரும் எவ்வளவு தொகுதி கொடுக்குறாங்களோ அந்த தொகுதியை வாங்க வேண்டிய கண்டிஷன்ல தான் இருக்கிறார். சரி, விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு தான் பலவீனமா இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது விஜயனுடைய வேட்பாளர் தேர்வை நிகழ்த்தினாரு நல்லா அவருடைய பனையூர் பங்களாவில். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது களத்துல வேட்பாளர்களே இல்லை விஜய்க்கு. இது வரைக்கும் வேட்பாளரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி வேட்பாளரை தேடுகின்ற ஒரு கட்சியை 80 இடத்துல 2வது இடம் வருதான். அவர் நடிகர், அவருக்கு கிரேஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதிமுகவை 3வது இடம் தள்ளி அது 2வது இடம் வந்து திமுக 90 இடங்களை வெற்றி பெற்று விஜய் அவர்கள் யாரு முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு ஆதரவு தந்து அவங்க தான் ஆட்சி ஆளுவாங்க. நிச்சயமாக அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான், விஜய் தான் பெரிய கிங் மேக்கரா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்ககிட்ட சொல்றேன். விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அப்படி வருகின்ற போது நாங்க சின்ன பசங்களா இருந்தாலும் தெரு பக்கம் போனாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் பேர் தான் இருக்கும். விஜயகாந்த் பத்தி தான் பேசுவாங்க. அழிய போறது திமுக தான். அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்கவே இருக்காதுன்னு விஜயகாந்த் எல்லாவற்றையும் அள்ளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில தேர்தலாம் நடந்து முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சிட்டா போதும், விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு டிவியில முன்னணி நிலவரத்தை பார்த்துட்டு இருந்த காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் விரைவி இருப்பார்கள். அவங்க இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கின்ற போது அவங்க கண்ணில் அதிகமான பேர் படுவாங்க. அதனால ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து விஜய்க்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க நிஜமாகவே களத்துக்கு போலேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவது, உட்கார்ந்த இடத்திலே வந்து ஒரு சில நெரேட்டிவை செட் பண்றதுக்காக இந்த மாதிரியான கருத்து கணிப்பில் எடுத்து வெளியிடுறாங்க. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை சந்திக்க போறார். அவர் சந்திக்கின்ற போட்டோ சத்தியமா வெளியே வராது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கூட்டணி உறுதியாச்சுன்னா அந்த சந்திப்புக்கான போட்டோ வெளியே வரும். கூட்டணி உறுதியாகாத போது அந்த போட்டோ நிச்சயமா வெளியே வராது. அப்படி வெளியே வந்தா விஜய்க்கு சிறுபான்மையர் வாக்குகள் அடிபடும். அதனால விஜயே சொல்லிடுவார், ஒத்து வரலைங்க, சந்திப்பு பற்றியான விவரங்களை வெளியே சொல்ல வேணாம், போட்டோக்களை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்றவாங்க. போட்டோவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அவரா போய் சந்தித்து இருக்கிறாரு நம்ம விஜய். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் பெரிய மாசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த IPDS கருத்து கணிப்பின்படி பெரிய மாசா தான் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நிலைமையில. ஆனால் அவரு நகர்ப்புறங்கள்ல யாருக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்ற எடுத்து வெளியிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது DMK-க்கு 24.77%, ADMK-க்கு 20.55%, TVK-க்கு 23.46%. நிறைய சோசியல் மீடியா பாப்பார் பொழுது. அப்படி இல்லையா இன்ஸ்டாகிராம் நிறைய பாப்பார் பொழுது. அதில் தான் இன்னைக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க தெரியுமா? திமுகவினுடைய அஜெண்டா. எதுக்கு? விஜய் ஒரு வேளை பாஜக அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அவருக்கு தான் தெரியும் அவருடைய கட்சியினுடைய உண்மையான நிலைமை. அவருக்கு தான் தெரியும் அவங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. அதனால உண்மை நிலவரத்தை தெரிந்த பிறகு திமுக வெற்றி பெற்றக்கூடாது என்பதற்காக NDAவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கார். அதை தடுத்து நிறுத்தணும்னா பெண் என்ற நம்ம முதலமைச்சருடைய மருமகன் அச்சு உர்றாரு. யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாம் பணத்தை கொடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. எங்க தலைவர் தனித்து நின்றால் தான் ஓட்டு போடுவேன், இல்லைன்னா திமுக ஓட்டு போடுவேன், இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடுவேன். இப்படி அடடா இன்னைக்கு ஒட்டுமொத்த பொது தளத்திலும் விஜய்க்கு எதிர்ப்பு வந்துச்சு, NDA கூட்டணிக்கு போறதுக்கு போவனாடா அப்படின்னு இந்த சமூக வலைதளத்தில் இருக்கிற கருத்தை பார்த்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தா NDA கூட்டணிக்கு போகாம நின்றுவாரு அப்படின்றதுக்காக இப்படி ஒரு புரபகண்டா. இன்னைக்கு IPDS வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு கூட அதுக்கு தான். விஜய்க்கே வந்து பாத்தீங்கன்னா 80 தொகுதி 2ஆம் இடம், இவர் NDA கூட்டணிக்கு போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? விஜய் ஆஹா கருத்து கணிப்பு வெளியாயிடுச்சா, அப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் வரேன்னா திமுக 75 ஆண்டு கால கட்சி, நான் அதை பின்னுக்கு தள்ள போறேன்னா எப்படி? அதிமுக இவ்வளவு பெரிய கூட்டணி இருக்குது, கூட்டணி இல்லாம நானே 2வது இடமா அப்படின்னு ஒரு ஆசை உருவாகும் இல்லையா? அந்த ஆசையை உருவாக்குறதுக்காக தான் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸ்ல விஜய் முதலிடமா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலிடமா. அதாவது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும்
நகர்ப்புறங்கள்ல முதலிடத்துல பெறாரா இல்ல கிராமப்புறங்கள்ல முதலிடத்துல பெறாரா அது கூட சொல்லல. இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு. அதே மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல முதலமைச்சர் வேட்பாளர்ல முதலிடத்துல வராரு, இளைஞர்கள் மத்தியிலையா இல்ல எல்லா வாக்காளர் மத்தியிலையா, யாரு மத்தியில கேட்டா நானும் நீயும் பேசுவோம்ல, அட ரெண்டு கட்சியும் பார்த்தாச்சியா, அதனால மாற்றம் எதுக்கா உனக்கு ஓட்டு போடுவோம்யா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றமா வருகின்ற விஜய்க்கு ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி ஓட்டு போடுவாங்கப்பா அப்படின்னு நீ நானும் பேசுறோம் பாரு பொதுத்தளத்துல. அந்த மாதிரி இந்த ஆளு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கான். இதெல்லாம் கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பா? இப்போ ஊடகத்தை பொறுத்த வரைக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இரட்டை இலக்கத்துல தொகுதி வாங்கிக்கிட்டு தான் திமுக கூட்டணியில் இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க வெளியேறி விஜயா கூட கூட கூட்டணி வைக்கலாம். எதுக்காக? ஓ, விஜய் தலைமையை கூட ஏற்றுக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வருவாங்களா திமுக கிட்ட இருந்து அப்படின்னு எதுக்காக நம்ம வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனோம்? கம்யூனிஸ்டுகள் வருது. விசிக பொறுத்துக்கும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு இணையான தொகுதி தரணும், இல்லைன்னா அவரு வெளியேறிடுவார், அவரு விஜயா கூட போயிடுவார். இன்னைக்கு நினைச்சா கூட அவர் வெளியே வருவார் அப்படின்னு ஒரு பில்டப். இந்த பில்டப்பை பண்ணி விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்கு போகாம தடுத்துருவாங்களாம். அதுலதான் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் கோர் இவ்வளவுதான் அதிமுகவுக்கு உண்மையான வாக்கு வங்கி இருக்குது. இதை தாண்டி இல்லை அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15.32% தான் அதிமுக வாக்கு வங்கியே இருக்குதான். யாராவது நம்ப முடியுமா? ரெண்டாவது, நம்ம விஜயுடைய கட்சிக்கு 19.20%. 75 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலையும் எதிர்கட்சியாகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு கோர் ஓட்டு 17.7%. நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய கூட்டணி இல்லாமையே எடப்பாடியாருடைய தலைமையில் 20.50% வாக்குகள் வாங்கிச்சு. அந்த வாக்கு எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பிரதமர் வேட்பாளரை கூட எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கல. அதனுடைய கோர் ஓட்டு வங்கி 20% கீழே வரல. ஆனா இவன் எங்க போய் கருத்து கணிப்படுத்தான், யாருக்கிட்ட கருத்து கேட்டான்னு தெரியல. அதிமுகவுக்கு 15.32% தான் வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறான். ஏன்னா இவன் மனசுல ஒரு விஷயம் ஆழ ஊறி போச்சு. என்ன ஊறி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் பதவியிலிருந்து தூக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஊறி போச்சு இந்த ஆளுக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 3 கருத்து கணிப்புகள், நாடாளுமன்ற தேர்தலிருந்து இதால 3 கருத்து கணிப்புகள். நான் இன்னொன்னு கூட இவன் மீது கடுமையான விமர்சனம் வைப்பேன். இவனை நான் செருப்பு கேட்டு அடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? இவன் யாருக்கிட்டையோ பணம் வாங்கி இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கான். ஏன் இப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்பாக ஒரு 1.5 மாசத்துக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டான். இனிமே நான் கருத்து கணிப்பே வெளியிட மாட்டேன், இதுதான் லாஸ்ட் கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புக்கு பிறகு நான் அரசியல் தளத்துக்கு போவேன், அப்படி இல்லையா பொது வாழ்க்கைக்கு போவேன், கருத்து கணிப்பே இனிமே வராது, இதான் லாஸ்ட் கருத்து கணிப்பு அப்படின்னா. இனிமே யாராவது என் பேர்ல எடுக்கலாம், இல்ல லயோலா சார்பில் வேற யாராவது எடுக்கலாம், ஆனா நான் இனிமே கருத்து கணிப்பை எடுக்க மாட்டேங்க, இதான் லாஸ்ட்னா. ஆனா 3 மாசம் பொறுத்து மீண்டும் இப்ப கருத்து கணிப்பு போட்டிருக்கான். எதுக்கு? விஜயை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா அதை எப்படியாவது தடுக்கணும் இல்லையா? அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து இவனை பேச வச்சிருக்காங்க. இவன் அண்ணாமலைக்கும் நேர்மையா இல்ல, ஆனால் அண்ணாமலை நம்மளை சந்தேகப்பட்டு கூடாது, நம்முடைய ஃபேனா இருக்கிறவன், அதனால இவன் வெளியிடுற கருத்து கணிப்பு சரியானதா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை நம்பினதுக்காக அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் 6% வாக்கு வச்சிருந்தாருங்க. அவருக்கு தனிய இன்னைக்கும் அண்ணாமலை ஃபேன்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, பெண்கள் ஆண்கள் என்று சொல்லிட்டு எல்லா தளத்திலும் இருக்காங்க. படிச்சவங்க அத்தனை பேரும் அண்ணாமலை விரும்புறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிஜேபி விட்டு வந்துட மாட்டாரா? அப்படி பிஜேபி விட்டு வந்துட்டு தனி கட்சி தொடங்க மாட்டாரா? மாற்றத்தை விரும்பக்கூடியவர், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்க மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போது பிஜேபி இருக்கின்றாரு, இந்த தேர்தல் வரைக்கும் இருந்தாலும் இருப்பாரு. ஆனால் அண்ணாமலை தனி வந்தார்னா அவருக்கு 6% வாக்கு இருக்குது அப்படின்னு அடிச்சு விடுறோம். அண்ணாமலை நேத்து அழகா பேட்டி அளித்தாரு. கட்சிக்காரங்க என்ன விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்றாங்களோ அந்த விஷயத்தை நான் செய்வேன், போட்டியிட சொன்னா போட்டிடுவேன், பிரச்சாரம் பண்ண சொன்னா பிரச்சாரம் பண்ணுவேன். ஏன்னா பெரிய கட்சி, இந்த கட்சியில நான் 36 வயசுல தலைவராயிருக்கேன். என் கட்சிக்கு நான் துரோகம் பண்ண முடியுமா? என்னை எங்க வச்சு அழகு பார்க்கணும்னு சொன்னாங்களோ நினைச்சாங்களோ என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய ஃபாலோவர்ஸும் அந்த இடத்துல என்னை வச்சு அழகு பார்த்திருக்கிறது பிஜேபி. அந்த கட்சி விட்டு நான் போவேனா? அந்த கட்சிக்கு எதிராக செயல்படுவேனா? இன்னைக்கு கூட்டணியில் இருக்கோம், கூட்டணி வெற்றி பெற வேண்டும்.
கூட்டணி வெற்றிக்காக நான் கடுமையா உழைப்பேன், நான் நிரூபிப்பேன் என்னுடைய செயல் திட்டத்தை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் அதிருப்தியா இருக்காரு, வெளியே வந்துருவாரு, தனி கட்சி தொடங்குவாரு அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். மொத்தத்துல அதிமுக கூட போனா விஜய் தற்கொலை முடிவான். அவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்களாம். மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்டுட்டு தான் அந்த மனுஷன் டெல்லிக்கு பறந்துருக்காரு. ஆனா விஜய் கூட்டணிக்கு வராரு, வராத போறாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இவனெல்லாம் காசு வாங்கின்னு வாயை விற்கிறாங்க. அப்படி வாயை விற்கின்ற பொழுது பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு பல லட்சம் பேர் அதிமுக நம்பிட்டு இருக்கும்போது அவதூறு பரப்புவதும் உண்மைக்கு புறம்பா பேசுவதும் இதெல்லாம் நியாயமா இருக்குமா? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த முன்னணி ஊடகமும் திமுக கிட்ட அடிமையா இருக்கா இல்லையா? நான் நேத்தே பேசியிருந்தேன், ஒரு ஊடகத்தை திமுகவினர் வாங்கிட்டாங்க. அந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே அதிமுக ஆதரவாக பாஜக ஆதரவாக செய்தி போலனா கூட நடுநிலையாக செய்தி வெளியிடாது. அதை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவா மட்டும்தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இவன்லாம் ஒரு கருத்து கணிப்பாளர், இவெல்லாம் மக்களிடையே போய் கருத்து கேட்ட மாதிரியும், அதுலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 300 பேர் வேலை செய்யறாங்களாம். சரி, 300 பேர் இவன் தலைமை கீழாக வேலை பார்க்கறதுக்கு இவன் என்ன பிசினஸ் பண்றான், இல்ல எங்கிருந்து காசு வந்தது, இல்ல எத்தனை மாசம் கிட்டத்தட்ட 3 முறையா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கானா. அந்த கருத்து கணிப்புடைய சாம்பிளை பொறுத்த வரைக்கும் 1,75,652 பேர்கிட்ட போய் கேட்டிருக்காங்களாம். 3 முறையா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டது. இந்த முறை கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுகின்ற பொழுது எவ்வளவு பேர்கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்டீங்கன்னா 23,329 பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டானா. இவ்வளவு பேர்கிட்ட சாம்பிள் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 300 பேர் வேலை செய்யறாங்க. டேய், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்றா, புறம்போக்கு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல தோணுது. அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லடா, ஆனா உனக்கு இருக்குதே என்ன? அண்ணாமலை ஒரு பக்கம் புகழ்ந்துகிட்டு, பிஜேபி ஒரு பக்கம் மட்டம் தட்டிக்கிட்டு, விஜய தூக்கி பேசிக்கிட்டு, என்டிஏ கூட்டணிக்கு போக கூடாது, போனா தற்கொலை முடிவு அப்படின்னு ரீல் விட்டுக்கிட்டு, மொத்தத்துல விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு போகாத தடுக்கணுமா என்று ஆசைப்படக்கூடிய திமுகவுக்கு துதி பாடிக்கிட்டு கருத்து கணிப்பு போடுறானா. கருத்து கணிப்பு காம்நாடி பையன் யாரா காலில் கருத்த இதோட கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா பிஞ்சு விடும். பிஞ்சு என்ன சொல்றதுங்க, அதிமுக அசத்ததான் போகுது. ஆனா இவன் சொல்ற மாதிரி ரொம்ப மட்டமா தோத்து அசிங்கப்பட போறதில்ல. பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்களே.